கண் திருஷ்டி அப்படின்றது எப்படின்னா, பழைய ஒரு இது இருக்கும். கல்லடி பட்டாலும் படலாமே தவிர, கண்ணடி படக்கூடாது அப்படின்னுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் வயிறு எரிஞ்சு கண்ணால நம்மள பார்த்தாரு அப்படின்னாவே, நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லையே, அவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னாவே நம்மளுக்கு அடிபட்டுருக்கும். அந்த வயித்தெரிச்சல் நம்மள சும்மா விடாது. அதுதான் கண் திருஷ்டி. இதுதான் கண் திருஷ்டி அப்படின்றது. அந்த கண் திருஷ்டிய நம்ம உடம்புலேருந்து வெளியே எடுத்து விசாட்டக்கூடியது எது அப்படின்னா, எலுமிச்சை பழம். அந்த எலுமிச்சை பழத்தை சுத்தும்பொழுது, உங்கள கிழக்கா பார்த்து நிப்பாட்டுறோம். நாங்க அதுக்கு அது மகனை வந்து கிழக்கா பார்த்து நிப்பாட்டுறாங்க. தாயானவள் போய் அவருக்கு சுத்துறாங்க. அப்போ எலுமிச்சை பழம் சுத்தி உடைக்கிறேன். உனக்கு எல்லாம் போய்டுன்னு நிற்கும் பொழுது, அவங்களுக்கு எதில நம்ம நிற்கக்கூடாது. நம்ம ஓரமா தான் நிற்கணும். சரி. நேருக்கு நேரா நிற்கவே கூடாது. நம்ம ஓரமா தான் நிற்கணும். அவர் நேரா சூரியனை பார்த்த மாரி இருக்கணும். நம்ம சைடில் இருந்து அவர் சுத்துன மாரி இருக்கணும். எந்த யாகசாலையில் யாகம் நடத்துகிற இடத்துல கூட பாருங்கள், யாகம் நடத்துகிறவருக்கு எதிராக யாரையும் உட்கார வைக்க மாட்டாங்க. அவங்களே தான் உட்காருவாங்க. இந்த பக்கம் ஒரு புரோகிதர், அந்த பக்கம் ஒரு புரோகிதர், இந்த பக்கம் ஒரு சிவாச்சாரியார், அந்த பக்கம் ஒரு சிவாச்சாரியார். இந்த சைடில் 2 சைடில் மட்டும்தான் அந்த யாகத்துக்கு காசு கொடுத்த நடத்த சொன்ன அந்த ஸ்தாபகத்துடைய ஒரு தொழிலுடைய அல்லது வீட்டுடைய ஓனரை உட்கார வைப்பாங்க.